உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாஸ்டர், ராம் ஆடலையா? எது கேட்குற? சும்மா கேட்டேன் மாஸ்டர். சீதா தனியாக ஆடினாலும் ஜெயிப்பா. கத்து கொடுத்தது நீங்களாச்சே மாஸ்டர், கண்டிப்பா அவ ஜெயிப்பா. ரிசல்ட் என்னன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் மாஸ்டர். ஆல் தி பெஸ்ட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. போட்டியின் முதல் சுற்று ஆரம்பமாகிறது. வாங்க ரூமுக்கு போயிட்டு வரலாம். சிறு இடைவேளைக்கு பிறகு இறுதி சுற்று ஆரம்பிக்கும். அறிவர் கடை உங்களுக்கு அவமானமா போச்சு. எனக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ஆட தெரியுமா தெரியாதா? அந்த தையக்காரிக்கிட்ட உங்களால ஜெயிக்க முடியல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து பரதநாட்டியம் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு கூட ஆட முடியாதா இவங்களால? பொறுமையாயிரு. ஏய், ரெண்டு பேரும் உண்மையை சொல்லுங்க. உங்களால சீதாவோட போட்டி போட்டு ஆடி ஜெயிக்க முடியுமா இல்லையா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? கேக்குறாங்க இல்ல, பதில் சொல்லுங்க. மகா, நீ சொன்னதுதான் கரெக்ட். நான் அப்ப நம்பல, இப்போ ஒத்துக்கிறேன். சீதா தீயா ஆடுறா. தையக்காரி அஞ்சலியும் பிரியாவையும் கண்டிப்பா தோக்கடிச்சிருவா. சீதா பல வருஷமா டான்ஸ் பண்ற மாதிரி பயங்கரமா ஆடுறா. ஒருவேளை சின்ன வயசுல இருந்தே அவ பரதநாட்டியம் கத்துட்டு இருப்பாளோ என்னவோ. ராமுக்காக அவ என்ன வேணாலும் செய்வான்னு தோணுது. இவ்வளவு சீக்கிரம் டான்ஸ கத்துக்கிட்டு என்ன பிரமாதமா ஆடுறா. அவளை புகழறத விட்டுட்டு நாம ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு யோசிங்க முதல்ல. சித்தி, அன்னைக்கு நீங்க பேசும்போது ஒன்னு சொன்னீங்களே, கண்ணுல மிளகாப்பொடியை தூவுற பிளானு. இந்த மாதிரி குறுக்கு வழியை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஆடி மட்டும் ஜெயிக்காதீங்க. ரெண்டு பேரும் நல்லா சொதப்பி வச்சிருக்கீங்க. வேற வழியே இல்ல, பொடிதான் தூவி ஆகணும். இது பாருங்க, பாக்குறவங்களுக்கு தெரியவே கூடாது. டான்ஸ் ஆடுற மாதிரி காரியத்தை கச்சிதமா ஃபாஸ்டா செஞ்சு முடிக்கணும். புரியுதா? சரிங்க சித்தி. இதுல இருக்கிற பொடிய கொஞ்சமா கையில எடுத்துக்கோங்க. டான்ஸ் ஆடுற வேகத்துல மின்னல் மாதிரி அப்படியே சீதா கண்ணில் போட்டுடணும். அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி டான்ஸ் ஆடணும். சொல்லிட்டீங்கல்ல சித்தி, பாருங்க, அவளுக்கே தெரியாம அவ கண்ணில் இதை தூவி விடுறோம். அஞ்சலி, இதை நீ பண்ண வேண்டாம், பிரியா கிட்ட கொடு. ஆமா, அத பிரியா பண்ணட்டும். அப்பதான் டவுட்டே வராது. சரி சித்தி. சித்தி, இந்த பொடி கண்ணில் பட்ட உடனே வேலை செய்யும்ல? கண்ணில் பட்டா அவ்வளோதான். ஒரு வாரத்துக்கு கண்ணே திறக்க முடியாது. கண்ணு எரிச்சல்லையே உயிர் போயிடும். சூப்பர் சித்தி. அவ ஆடக்கூடாது, தோத்து அசிங்கப்படணும். சரி பிரியா, மகா சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஒடிய தூவுறது டான்ஸ் மூமெண்ட் மாதிரியே இருக்கணும். யாருக்கும் எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. நாம ஜெயிக்கணும். எப்படி ஜெயிச்சோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பா சித்தி. சித்தி, ஒரு டவுட். என்ன? இந்த பொடியை தூவி விட்டா தையக்காரியால டான்ஸ் ஆட முடியாது. அப்புறம் எப்படி நாங்க ஜெயிச்சதா அனௌன்ஸ் பண்ணுவாங்க? அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். இப்போ ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கணும். அது எப்படிப்பா? இந்த பொடிய தூவி 2 காரியம் சாதிக்க போறோம். ஒன்னு ராமையும் சீதாவையும் பிரிக்கிறது, இன்னொன்னு மதுவையும் ராமையும் சேர்க்கிறது. ஆக
ஒரே கல்லுல 2 மாங்காய். ஓகே? புரியுதா? போங்க. சரிங்க சித்தி. சரிவா. வா. சீதா, பாஸ் பாஸ் என் கண்ணாடி கண்ணு எரியுது பாஸ் பாஸ். சீதா, சீதா என்னாச்சு? இங்க பாரு. என்னாச்சு? இரு இரு, ஒண்ணுல சீதா. சீதா, ஒண்ணுல உனக்கு இந்த ஐஸ் வச்சு கண்ணுல ஒத்தனம் சீதா, இங்க பாரு. சரி மாப்பிள்ள சொல்றாருல. சீதா இரு, நான் மருந்து போடுறேன். இரு ஒண்ணுல பாரு. சீதா சதி பண்ணி பொடிய தூவிட்டாங்க. சீதா கண்ணை திறந்து பாரு. சீதா சீதா இங்க பாரு. கண் முழிச்சு பாருமா. கண்ணு முழிச்சு பாருமா. மாப்பிள்ளை பாருமா. என்னால கண்ணு முழிக்க முடியல. என்ன செய்து கண்ணு முழிக்க முடியலையா? சீதா இங்க பாரு. நீ பொறுமையா கண்ணை தோற. நான் டிராப் போடுறேன். சரியாயிடும். பொறுமையா கண்ணை தோற. ஒண்ணுல அவ்வளவுதான். ஒண்ணுல. சரியா போயிடும். ஒண்ணுல. அவ்வளவுதான். சரியாயிருமா. நீ டான்ஸ் ஆடணும் சீதா. ஆடி ஜெயிச்சாகணும். மறந்துடாத. சீதா, உன்னால முடியும் சீதா. கண்டிப்பா உன்னால முடியும். கண்ணை திறந்து பாருமா. ஏம்மா கொஞ்சம் கண்ணு முழிக்க முயற்சி செய்யுமா. உன்னால முடியும். அம்மா முத்தாரம்மா மேல சத்தியம் பண்ணிட்டல்ல, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதும்மா. கண்ணு முழிமா. என்னால முடியலப்பா. கண்ணு எரியுதுப்பா. தீயா எரியுதுப்பா. சீதா இங்க பாரு. சீதா ஒண்ணுல சீதா. சரியாயிடும். பாரு, நான் தான் சொல்றேன்ல, சரியாயிடும். சீதா இங்க பாரு. ஒண்ணுல சீதா. பாஸ், என்னால ஆட முடியாது பாஸ். என்ன மன்னிச்சிருங்க பாஸ். சொல்லாதம்மா. முத்தரம்மனு கருணை காட்ட மாட்டேங்கிறா. நான் தோத்துட்டேன். சீதா ஆடாதம்மா. சீதா ஒண்ணும் இல்ல. சீதாவுக்கு பதிலா நீ ஆடினா ஒத்துப்பாங்கடா. நீ மட்டும் ஆடலாம்டா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.